ஹலோ எவ்ரிவான், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கிங்டம். ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத தம்ப்நெயிலே வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ எல்லாருமே வந்து சார் எப்போ வரும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆவலோட கேட்டுட்டு இருந்த ஷெட்யூல் வீடியோ தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களாப்பா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஷெட்யூலுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் அண்ட் அதே மாதிரி பேட்சுக்கான டீட்டெயில்ஸ், நம்ம இந்த பேட்ச் வந்து எப்படி கொண்டு போக போகிறோம் அண்ட் அதே மாதிரி ஜாயினிங் டீட்டெயில்ஸ், சரிங்களா? ஸோ புதுசாக சேரக்கூடியவங்க என்ன ப்ராசஸில் ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களாப்பா? ஸோ இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஒரு முக்கியமான விஷயம் வந்து சொல்லிக்கிறேன். ஓகேவா? ஸோ நம்மளுடைய ஓல்டு பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ், ஓகேவா, பேட்ச் 1 அண்ட் பேட்ச் 2ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸும் இந்த வீடியோவை ஃபுல்லாக வந்து பாருங்கள். ஸோ உங்களுக்கும் இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. அண்ட் அதே மாதிரி நியூவாக சேரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸும் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். சரிங்களாப்பா? ஸோ அப்போ தான் இதனுடைய ஃபுல் ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு புரிதல் கிடைக்கும். ஓகேவா? ஸோ யாருமே அவசரப்பட்டு டக்குன்னு எடுத்தோன்னே பேட்ச் டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு சொல்லி சேர வேணாம். ஸோ என்ன ப்ராசஸ், என்ன கொண்டு போகிறோம், எப்படி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். ஓகேவாப்பா? அண்ட் அதே மாதிரி ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஸோ நியூவாக ஜாயின் பண்ண இப்போ பேமெண்ட் ஆல்ரெடி பண்ணியிருக்கிறவங்க, ஓகேவா? ஏன்னா நம்ம 6ஆம் தேதியே வந்து நம்ம அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டோம். ஸோ அப்போலேருந்து இப்போ வரைக்கும் பேமெண்ட் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சரிங்களாப்பா? இந்த வீடியோ நான் அப்லோட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம உங்களுக்கான பிரைவேட் குரூப் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ டோட்டலாக எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் நம்ம அந்த ஒரு குரூப்புக்குள்ளே தான் வந்து கொண்டு வர போகிறோம். ஸோ பேட்சில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸும், சரிங்களா, பே பண்ணுறவங்கள ப்ரைவேட்டாக ஒரு சேனலில் கொண்டு வர போகிறோம். ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் அண்ட் உங்களுக்கான கூகுள் ஃபார்ம் எல்லாமே நான் ஒன் பை ஒன்னாக இன்றைக்கி நைட்லேருந்து நான் ரிப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவேன். சரிங்களாப்பா? ஆல்ரெடி பேமெண்ட் பண்ணியிருக்கிறவங்க மெசேஜ் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிட்டு அப்படியே வெயிட் மட்டும் பண்ணுங்கள். இன்றைக்கி நைட்லேருந்து உங்களுக்கு ரிப்ளை வந்து வந்துடும். சரிங்களா? உங்கள் பேமெண்ட் எல்லாமே வந்து சேஃபாக ரீச் ஆயிருச்சு. ஸோ அதை பற்றி நீங்கள் எந்த பயமும் வந்து உங்களுக்கு வேண்டாம். ஓகேவா? சரி, ஓகே. ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஷெட்யூலை பார்க்குறதுக்கு முன்னாடி பேட்சுக்கான டீட்டெயில்ஸ் என்ன, நம்ம எப்படி வந்து ப்ராசஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி நான் சொல்லிடுறேன். ஓகேவாப்பா? ஸோ நம்மளுடைய இந்த பேட்ச் அப்படிங்கிறது வரப்போகிற 2026க்கான குரூப் 2 அண்ட் குரூப் 4க்கான பேட்ச். சரிங்களாப்பா? 2 பேர்த்துக்குமான ஒரு பேட்ச் தான் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். ஏன்னா நம்ம முன்னாடி இருந்த மாதிரி குரூப் 2னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், குரூப் 4னா ரொம்ப ஈஸியாக இருக்கும், அப்படிலாம் இப்போ கிடையாது. ஓகேவா? ஸோ எல்லாமே டிகிரி ஸ்டாண்டர்ட் கிட்ட போயிட்டாங்க. குரூப் 2ஆ இருக்கட்டும், குரூப் 1ஆ இருக்கட்டும், குரூப் 4ஆ இருக்கட்டும். ஸோ அதனால ரொம்ப டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது இல்லை. ஓகேவாப்பா? ஸோ நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து குரூப் 1க்கான பேட்ச் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ அது வந்து நம்ம அப்டேட் வந்து பண்ணுறோம். குரூப் 2, குரூப் 4 ஏன் சேர்த்து நம்ம கொடுத்துருக்கோம்னா, ரெண்டுத்துக்குமே கிட்டத்தட்ட சேம் சிலபஸ் தான். ஓகேவா? எந்த விதமான சேஞ்சஸும் கிடையாது. சரிங்களா? அப்படியே வந்து நீங்கள் சிலபஸ் எடுத்து பார்த்தாலே தெரியும். ஒரு 4, 5 வேர்ட்ஸ் தான் வந்து கூட எக்ஸ்ட்ராவாக வந்திருக்கும் சிலபஸில் பார்த்தீங்கன்னா. அதுக்கு மேலே ரொம்ப சேஞ்சஸ் இருக்காது. அந்த லெசன்ஸையும் வந்து நம்ம சேர்த்தே வந்து கவர் பண்ணிடலாம். ஓகேவாப்பா? ஸோ அதுக்காக தான் சேர்த்தே வந்து பேட்ச் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த பேட்சுக்கு நம்ம வச்சிருக்கக்கூடிய பேர் அப்படிங்கிறது மகாகவி பாரதியார் டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கோம். சரிங்களாப்பா? ஸோ இந்த டெஸ்ட் பேட்சில் தான் வந்து நம்மளுடைய ஆல்ரெடி இருக்கக்கூடிய நம்மளோட பேட்ச் 1 அண்ட் பேட்ச் 2 ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஒன்றா தான் வந்து கம்பைன் பண்ண போகிறோம். ஸோ அது என்ன ஏது டீட்டெயில்ஸ், அது எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நான் அடுத்தடுத்த வீடியோஸில் சொல்கிறேன். ஸோ நம்மளோட பேட்ச் 1 அண்ட் பேட்ச் 2 ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்களுக்கு இதை வந்து நம்மளோட டெலகிராம் சேனலில் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஆல்ரெடி நம்ம பேட்சுக்குன்னு ஒரு குரூப் வந்து இருக்குது. சரிங்களா? டெலகிராம் குரூப் வந்து இருக்குது. ஸோ அந்த குரூப்பில் நான் உங்களுக்கு இதுக்கான டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறத நாளைக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். சரிங்களாப்பா? ஓகே. ஸோ இப்போ நம்ம இந்த பேட்சை பற்றி பார்க்கலாம். ஸோ இதில் இனிமேல் நம்மளுடைய ப்ராசஸ் அப்படிங்கிறது இப்படி தான் இருக்க போகுது. ஸோ நம்ம எப்படி ஜெயிக்க போகிறோம், நீங்கள் எப்படி போஸ்டிங் வாங்க போகிறீங்க அப்படிங்கிறதுக்கான அந்த பாதையை நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன். சரிங்களாப்பா? ஓகே. ஸோ நம்மளுக்கு கிட்டத்தட்ட கரெக்டாக ஒரு 12 மாதங்கள் டைம் இருக்குப்பா. சரிங்களா? 1 இயர் கிட்ட இந்த எக்ஸாமுக்கான குரூப் 4க்கான டைம் இருக்குது. ஓகேவா? ஸோ ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடியே குரூப் 2 அப்படிங்கிறது வந்துடும். ஸோ நியர்லி வந்து நம்மளுக்கு ஒரு 10 மந்த்ஸ் கிட்ட இருக்குது. ஓகேவா? ஸோ அதை வந்து நம்ம குரூப் 4 வரைக்கும் ஃபுல் பிளான் பண்ணி 3 டார்கெட்டாக பிரிச்சிருக்கோம். ஓகேவா? டார்கெட் 1 பொறுத்த வரைக்கும் நம்ம 8 மாதங்கள் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா படிப்போம்ப்பா. ஃபுல்லாக ஸ்டடி. சரிங்களா? ஸ்லோ அண்ட் ஸ்டெடி வின்ஸ் த ரேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி நிறுத்தி நிதானமாக, ஓகேவா, ஸோ பக்காவா ஒரு டாபிக் எடுத்தோம் அப்படின்னா அந்த டாப்பிக்கில் எந்த விதமான குறையும் இல்லாமல் அதை கம்ப்ளீட்டாக முடிக்கிறோம். ஓகேவாப்பா? ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்டடி வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒரு 8 மாதங்கள் வந்து பண்ண போகிறோம். ஓகேவா? ஸ்டடி பண்ணுறோம் அப்படின்னா என்னென்ன சார் இப்போ அந்த டவுட் வந்து இருக்கும் நிறையா பேத்துக்கு. சார் இப்போ டெஸ்ட் பேட்ச்னு சொல்கிறீங்க. ஸோ இதில் டெஸ்ட்டு மட்டும் தான் கொடுப்பீங்கன்னா அப்படி கிடையாது. ஓகேவா? ஸோ நம்ம கிளாஸஸ் வீடியோஸ் வந்து கொடுப்போம். வீடியோஸ் வந்து 2 லாங்குவேஜ்லேயும் இருக்கும். உங்களுக்கு தமிழ் மீடியத்துலேயும் இருக்கும், இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இருக்கும். சரிங்களா? ஜிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும். அண்ட் கொஷின்ஸ் எல்லாமே பைலிங்குவலாக இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் பிடிஎஃப் மெட்டீரியல்ஸ் கொடுப்போம். சரிங்களா? ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டோம், சிலபஸில் இப்போ ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டோம், அது ஜிஎஸ்ஸாக இருக்கட்டும்,
தமிழா இருக்கட்டும், இல்ல மேக்ஸா இருக்கட்டும் சரிங்களா? ஒரு டாபிக் எடுக்கிறோம்னா, அந்த டாபிக்ல புக்ல எங்கெங்கெல்லாம் அந்த டாபிக் கவர் ஆகுது, அவுட் சோர்ஸ்ல எங்கெங்கெல்லாம் அந்த டாபிக் கவர் ஆகுதுங்கிறத மொத்தமா நம்ம மெட்டீரியலா ரெடி பண்ணி, உங்களுக்கு அதுக்கான பிடிஎஃப்ப நம்ம வீக்லி வந்து நம்ம குடுப்போம். சரிங்களா? என்னென்ன டாபிக் இருக்கோ அத வந்து குடுப்போம். ஓகேவாப்பா? ஸோ அப்படிதான் வந்து நம்மளோட ப்ராசஸ் அப்படிங்கிறது இருக்கும். சரிங்களா? ஸோ ஸ்டடி பண்ணுவோம். வீக்லி டெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் வீக்லி ரிவிஷன் இருக்கும். வீக்லி ரிவிஷன்னா என்னன்னா, 3 வீக்ஸ்க்கு ஒன்ஸ் ரிவிஷன் இருக்கும். ஓகேவா? 3 வாரம் படிப்பீங்க. மொத்தம் 36 வாரத்துக்கான பிளான். ஓகேவாப்பா? ஃபர்ஸ்ட் நம்மளோட டார்கெட் 1 அப்படிங்கிறது 36 வீக்ஸ்க்கான பிளான். ஓகேவா? ஸோ இந்த 36 வீக்ல ஒரு நிமிஷம்ப்பா. ஸோ இந்த 36 வாரத்துல நீங்க 3 வாரம் அப்படிங்கிறது படிப்பீங்க. 4வது வாரம் ரிவிஷன் பண்ணுவீங்க. அந்த 3 வாரம் என்ன படிச்சீங்களோ அத ரிவிஷன் பண்ணுவீங்க. சரிங்களா? ஸோ இப்படிதான் எவ்ரி 3 வீக் அப்படிங்கிறது இருக்கும். சரிங்களாப்பா? ஸோ அப்புறம் அந்த ரிவிஷனுக்கான அந்த ரிவிஷன் டெஸ்ட்டும் உங்களுக்கு இருக்கும். அந்த வாரம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் நம்மளோட டார்கெட் 2 அப்படிங்கிறது 2 மாதங்கள். ஓகேவா? ஸோ 2 மாதங்கள். இந்த டார்கெட் 1 முடிச்சோனே நம்மளுக்கு குரூப் 1 வந்துரும். ஓகேவா? இந்த டார்கெட் 1 முடிச்சோம்னா நம்மளுக்கு குரூப் 1 எக்ஸாம் வந்துரும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம டார்கெட் 2 அப்படிங்கிறது குரூப் 2 எக்ஸாமுக்கான கேப். ஓகேவா? ஸோ இந்த டார்கெட் 2 முடிச்சோம்னா நம்மளுக்கு குரூப் 2 எக்ஸாம் வந்துரும். ஓகேவா? டார்கெட் 3 முடிச்சோனே நம்மளுக்கு குரூப் 4 இருக்கும். ஓகேவாப்பா? ஸோ எல்லாத்துக்குமே வந்து ஒரு வாரம் வந்து முன்னாடி தான். இப்ப குரூப் 4னா கரெக்ட்டா எக்ஸாம் வரைக்கும் நம்ம வந்து ஷெட்யூல் போடல. எக்ஸாமுக்கு ஒரு 1 வீக் முன்னாடியே நம்ம ஃப்ரீ ஆயிடுற மாரி. சரிங்களா? ஸோ அந்த மாரி தான் வந்து ஷெட்யூல் வந்து குடுத்துருக்கோம். ஓகேவாப்பா? ஸோ இந்த டார்கெட் 2வ பொறுத்தவரைக்கும் நம்ம ரிவிஷன் இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவிஷன் தான். ஏன்னா இந்த 8 மாசத்துலயே நம்ம ஃபுல்லா சிலபஸ கம்ப்ளீட் பண்ணிருவோம். ஃபர்ஸ்ட் டார்கெட் 1லயே நம்ம எல்லா சிலபஸும் கம்ப்ளீட் பண்ணிருவோம். சரிங்களா? தமிழு, மேக்ஸு, ஜிஎஸ், சயின்ஸு எல்லாமே வந்து கவர் பண்ணிருவோம். சரிங்களாப்பா? கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் தான் நம்ம இந்த டார்கெட் 2ல இருந்து பார்க்க ஆரம்பிப்போம். ஓகேவா? ஸோ டார்கெட் 2ல ரிவிஷன் பண்ணுவோம். ரிவிஷனுக்கான டெஸ்ட் எழுதுவோம். மந்த்லி டெஸ்ட் எழுதுவோம். சரிங்களா? ஃபுல் டெஸ்ட் அந்த ஒரு மந்த்ல என்ன படிக்கிறோமோ அதுக்கான ஃபுல் டெஸ்ட். அதுக்கப்புறம் மாடல் டெஸ்ட். மாடல் டெஸ்ட்னா நம்மளுக்கு 200 கொஸ்டின்ஸ்க்கு ஃபுல் டெஸ்ட். சரிங்களாப்பா? அந்த மாரி ஒரு டெஸ்ட். ஓகேவா? எப்படி டிஎன்பிஎஸ்சில 200 கொஸ்டின் குடுத்து கேட்குறாங்களோ, அதே மாரி 200 கொஸ்டின் குடுத்து ஒரு மாடல் டெஸ்ட். அதுக்கப்புறம் டார்கெட் 3. டார்கெட் 3ய பொறுத்தவரைக்கும் அதுவும் 2 மாதங்கள் தான் நம்மளுக்கு டைம். ஸோ அதுல வந்து நம்ம ரிவிஷன் 3 ஓகேவா? 3வது ரிவிஷன் வந்து பண்ணுவோம். ஓகேவா? சாரிப்பா இது வந்து 2வது ரிவிஷன். ஓகேவா? ஆனா இங்கேயே வந்து நம்மளுக்கு ரிவிஷன் இருக்கும். டார்கெட் 1லயே நம்ம படிக்கவும் செய்றோம், ரிவிஷன் செய்றோம். ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா, நம்ம கிட்டத்தட்ட குரூப் 4க்குள்ள 3 தடவ ரிவிஷன் பண்ணிருவோம். சரிங்களா? இது போக இத்தன டெஸ்ட், இது போக நம்மளுக்கு குரூப் 1, குரூப் 2 எக்ஸாம் வேற இடையில வருது. ஓகேவா? ஸோ அந்த கொஸ்டின் பேப்பரையும் நம்ம அனலைஸ் பண்ணும்போது, நம்மளுக்கு ஒரு பக்காவான ஐடியா அப்படிங்கிறது கிடைச்சிரும். குரூப் 4 கண்டிப்பா நம்மனால கிளியர் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அடுத்தது மந்த்லி டெஸ்ட் இருக்கும். அப்புறம் ஃபுல் மாடல் டெஸ்ட். ஃபுல் மாடல் டெஸ்ட்னா என்னன்னா, உங்களுக்கு அப்படியே இருக்கும். இப்ப வந்து ஹிஸ்ட்ரியில 10 கேள்வி, பாலிட்டியில 15 கேள்வி, அதுக்கப்புறம் ஜியோகிராஃபில 5 கேள்வி. இப்படி எப்படி டிஎன்பிஎஸ்சில கரெக்ட்டா அந்தந்த சப்ஜெக்ட் அந்தந்த டாபிக் இத்தன கேள்வின்னு கேட்கறாங்க. அந்த மாரி அக்யூரேட்டா எடுத்து குடுப்போம். சரிங்களா? அந்த மாரியா அதுதான் ஃபுல் மாடல் டெஸ்ட். ஓகேவாப்பா? 200 கொஸ்டின் சரிங்களா? ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய ப்ராசஸ். இப்படிதான் வந்து போகப் போறோம். ஓகேவா? ஸோ நம்ம இப்படி போகும்போது, நீங்க கிட்டத்தட்ட ஒரு 3 இடத்துல ஃபில்டர் ஆகுறீங்க. நல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் 8 மாசம் நம்ம டார்கெட் படிக்கிறீங்க. ஸோ அப்பவே ரிவிஷனும் பண்றோம். உடனே சடனா இன்ஸ்டன்ட்டா ரிவிஷனும் பண்ணிடுறோம். ஓகேவா? உடனே மறக்காம இருக்க. அதுக்கப்புறம் குரூப் 1 வருது. குரூப் 1ல ஜிஎஸ்க்கான கொஸ்டின் எல்லாத்தையும் பார்க்குறோம். ஸோ எந்த அளவுக்கு போயிருக்காங்கங்கிறத பார்த்து, நம்ம என்னென்ன மிஸ் பண்ணியிருக்கோமோ, அதையும் நம்ம டார்கெட் 2ல சேர்த்து படிச்சு, அதையும் ஒரு ரிவிஷனும் முடிச்சிடுறோம். ஓகேவா? ஸோ 2வது ரிவிஷனும் வந்து முடிச்சிடுறோம். அண்ட் 2வது ரிவிஷன் முடிச்சோனயே, நம்மளுக்கு ஒரு தடவ ஃபுல்லா ஸ்டடி பண்ணி, உடனே இன்ஸ்டன்ட் ரிவிஷன் 1, அதுக்கப்புறம் டார்கெட் 2ல ஒரு ஃபுல் ரிவிஷன் 1 முடிச்சோம்னா, நம்மளுக்கு குரூப் 2 எக்ஸாம் வந்துரும். ஓகேவாப்பா? ஸோ அந்த குரூப் 2 போய் எழுதுறோம். பக்காவா குரூப் 2லயே கிளியர் பண்றோம். சரிங்களா? அதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் டார்கெட்டா இருக்கணும். டிகிரி இருக்கக்கூடிய நம்மளுடைய எல்லா ஸ்டூடண்ட்ஸும், நம்ம பேட்ச்ல இருக்கக்கூடிய எல்லா ஸ்டூடண்ட்ஸும் குரூப் 1 அண்ட் குரூப் 2 அட்டெண்ட் பண்ணுங்க. அப்ளை பண்ணுங்க. சரிங்களா? ஸோ குரூப் 1 வந்து சொல்லுவீங்க, "சார் எங்களுக்கு வந்து எங்க ஊர்ல சென்டர் போட மாட்டாங்க. நாங்க வந்து இங்கேருந்து ரொம்ப தூரம் டிராவல் பண்ற மாரி இருக்கும் சார்" அப்படின்னு வந்து சொல்லுவீங்க. நீங்க அப்ளை பண்ணி பாருங்க. சப்போஸ் நம்மளுக்கு பக்கத்துல கிடைச்சிருச்சு, உங்கனால அன்னைக்கு போகக்கூடிய சூழ்நிலை இருந்துச்சு அப்படின்னா, போய் அட்டெண்ட் பண்ணுங்க. எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். சரிங்களா? ஒரு சில எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு திரும்ப கிடைக்காது. எவ்வளோ காசு குடுத்தாலும் கிடைக்காது. அந்த மாரியான ஒரு சில விஷயங்கள் இருக்கு. சரிங்களா? ஸோ குரூப் 4 உங்களோட டார்கெட்டா இருக்கட்டும். ஓகேவா? ஆனா குரூப் 1, குரூப் 2க்கும் அட்டெண்ட் பண்ணுங்க. குரூப் 2 உங்களோட டார்கெட்டா இருக்கட்டும். ஆனா குரூப் 1, குரூப் 4யும் அட்டெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ அதான் வந்து நம்ம சொல்றோம். அதாவது நான் எனக்கு வந்து குரூப் 2 டார்கெட் சார். ஆனா எனக்கு குரூப் 4 வேணாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, பரவால்ல. குரூப் 1னாலும் அட்டெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? நீங்க குரூப் 2 டார்கெட்னா, குரூப் 2வும் குரூப் 1ம் அட்டெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? நீங்க குரூப் 4 அட்டெண்ட் பண்ணலைனாலும் பரவால்ல. சார் எனக்கு என்னால குரூப் 2 முடியுங்கிற எலிஜிபிலிட்டி எனக்கு இருக்கு. ஆனா அதனால நான் குரூப் 4 போய் நான் அட்டெண்ட் பண்ண விரும்பலன்னா, பரவால்ல நல்லது. ஓகேவா? நீங்க உங்களுக்கு அடுத்த கிரேட்ல இருக்க உங்களுக்கு கீழ உங்களுக்கு அடுத்த கிரேட்ல இருக்கக்கூடிய ஒரு எக்ஸாம் கூட நீங்க அட்டெண்ட் பண்ண வேணாம். ஆனா உங்களுக்கு மேல கிரேட்ல அடுத்து அதுக்கு மேல இருக்கக்கூடிய கிரேட்ல இருக்கக்கூடிய எக்ஸாம கண்டிப்பா அட்டெண்ட் பண்ணுங்க.
பண்ணுங்க. சரிங்களாப்பா? ஏன்னா அதான் இங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ கண்டிப்பா உங்கனால முடியும். குரூப் 2 முடியும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, உங்களால குரூப் 1ம் முடியும். அதே மாரி குரூப் 4 முடியும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, உங்கனால குரூப் 2வும் முடியும். சரிங்களா? ஸோ இத வந்து நல்லா மைண்ட்ல ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது பேட்ச் டீட்டெயில்ஸ். இந்த பேட்ச்க்கான ப்ராசஸ் என்ன அப்டின்னா, இந்த பேட்ச்சோட டியூரேஷன் வந்து 52 வாரங்கள். ஓகேவாப்பா? மொத்தம் 52 வீக்ஸ். கரெக்ட்டா 1 இயர் 365 டேஸ் நம்ம ஒண்ணா பயணிக்க போறோம். ஓகேவாப்பா? ஸோ இதுல எந்த விதமான மிஸ்டேக்கும் வராது. ஸோ இதுவரைக்கும் நம்ம சொன்னதுல ஒரு சில தவறுகள் இருந்திருக்கு. ஆனா இனிமே நம்ம ப்ராப்பரா வந்து கொண்டு போறோம். ஏன்னா நம்ம ஸ்டூடண்ட்ஸ்க்கு தெரியும். நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வொர்க்லயே வந்து நம்ம இறங்கிட்டோம். சரிங்களாப்பா? ஸோ இப்ப கூட கிட்டத்தட்ட ஒரு 2, 3 நாட்களா அ இரவு பகலா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி இந்த பேட்ச் ப்ராசஸ் தான் வந்து போய்க்கிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ என்னோட வாய்ஸ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஏன்னா, அவ்வளோ தூரம் வந்து ஒவ்வொன்னையுமே வந்து பார்த்து, என்ன ஒரு ஸ்டூடண்ட்னால ஏன்னா, எல்லாருக்குமே வந்து ஒரு 8 மணி நேரம், 10 மணி நேரம் அப்படிங்கிறது கிடைக்காது இல்லையா? ஒருத்தவங்களுக்கு 2 மணி நேரம் கிடைக்கிறவங்களும் இருப்பாங்க. ஒரு நாள்ல 8 மணி நேரம் கிடைக்கிறவங்களும் இருப்பாங்க. சரிங்களாப்பா? ஸோ அப்படி இருக்கும்போது 2 மணி நேரம் கிடைக்கிறவங்கனாலயும் இந்த ஷெட்யூல கரெக்ட்டா முடிக்க முடியணும். 8 மணி நேரம் கிடைக்கிறவங்கனாலயும் முடிக்க முடியணும். அப்படிங்கிற ஒரு ஐடியாவோட தான் இத வந்து நம்ம வடிவமைச்சிருக்கோம். சரிங்களா? ஸோ இத பார்க்கக்கூடிய நீங்க வந்து ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கலாம். உங்களுக்கு வந்து குழந்தைங்க இருக்கலாம், கை குழந்தைங்க இருக்கலாம். இல்ல வந்து நீங்க வேலைக்கு போயிட்டு வந்து படிக்கக்கூடிய ஆண்களாவோ, பெண்களாவோ இருக்கலாம். ஸோ இல்ல வெளியூர்ல தங்கி படிக்கக்கூடிய ஸ்டூடண்ட்ஸா இருக்கலாம். காலேஜ் படிச்சுக்கிட்டே படிக்கக்கூடிய ஸ்டூடண்ட்ஸா இருக்கலாம். நீங்க யாரா இருந்தாலும் சரி. ஓகேவா? வேற ஜாப்ல இருந்துகிட்டே பார்ட் டைமா படிக்கிறதா இருந்தாலும் சரி. ஓகேவா? உங்களுக்கு ஒரு நாளைக்கு எனக்கு 2, 3 மணி நேரம் கிடைக்கும் சார் அப்படிங்கிறவங்கள இருந்து, எனக்கு 8 மணி நேரம், 10 மணி நேரம் கூட கிடைக்கும் சார் அப்படிங்கிறவங்க வரைக்கும் இந்த ஷெட்யூல நம்மளோட பேட்ச்ச ஃபாலோ பண்ணலாம். சரிங்களா? எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. சரிங்களாப்பா? ஏன்னா அந்த மாதிரி தான் உங்களுக்கு இத நம்ம வடிவமைச்சிருக்கோம். ரொம்ப அதிகமான லெசன்ஸ் அந்த மாரிலாம் குடுக்காம, நம்ம கொஞ்சம் ஓரளவுக்கு அதாவது டஃப்பான பார்ட்டும் இருக்கும். 50% டஃப்பா இருக்கும். 50% ஈஸியா இருக்கும். அந்த மாரி வச்சிருக்கோம். ஓகேவா? ஃபுல் அண்ட் ஃபுல் 100% டஃப்பா குடுக்காம, ஒரு 50% கஷ்டமானதும், ஒரு 50% கொஞ்சம் ஈஸியா நீங்க கடந்து வரக்கூடியதுமான ஒரு சிலபஸா நம்ம குடுத்துருக்கோம். ஷெட்யூலா குடுத்துருக்கோம். சரிங்களாப்பா? ஸோ இதுக்கான பேட்ச் ஃபீஸ் அப்படிங்கிறது ₹300 ஓகேவா? ரூ. 300 ஒன் டைம் பேமெண்ட் தான். ஓகேவாப்பா? நல்லா பாருங்க. ரூ. 300 கிட்டத்தட்ட 365 நாட்களுக்கு. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ரூ. 1 அப்படிங்கிறதைக்கும் கம்மியா தான் நீங்க வந்து ஸ்பெண்ட் பண்றீங்க. சரிங்களா? உங்களுடைய லைஃப மாத்தக்கூடிய ஒரு விஷயம். ஓகேவாப்பா? நாளைக்கு நீங்க ஜாபுக்கு போயிட்டா கூட உங்களுடைய ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி அப்படிங்கிறது 30,000 இருக்கும். ஓகேவா? ரூ. 30,000 நம்ம சேலரி வாங்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு ரூ. 300 அப்படிங்கிறது நம்ம செலவழிக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. சரிங்களா? ஸோ சார் பெரிய விஷயம் நான் எங்க குடும்ப சூழ்நிலை அப்படின்னு வந்து நீங்க சொல்லலாம். அது உண்மைப்பா நான் ஒத்துக்கிறேன். கண்டிப்பா இருக்கு. அந்த ₹300 கூட ஏன்னா ஒரு சில பேருடைய ஒரு நாள் வருமானமே இந்த ரூ. 300 தான். ஓகேவா? அந்த குடும்பத்தில அவங்களுடைய அப்பாவோ, அம்மாவோ அவங்க வெளிய போய் சம்பாதிச்சுட்டு, உழைச்சுட்டு வரக்கூடிய ஒரு நாள் வருமானமே இந்த ரூ. 300 தான். ஓகேவா? ஸோ அப்படிலாம் வந்து சூழ்நிலைகள் இருக்கக்கூடிய ஸ்டூடண்ட்ஸும் இருக்காங்க. ஸோ இருந்தாலும், நம்ம ஒரு சில விஷயங்கள நம்ம அடையணும் அப்படின்னா, நம்ம ஒரு சில விஷயங்கள நம்ம செஞ்சு தான் ஆகணும். இல்லையாப்பா? ஸோ அதுக்காக தான் வந்து நம்ம இந்த ஒரு ஃபீஸ் நம்ம இருக்கறதுலயே வந்து ரொம்ப ரொம்ப மினிமமா தான் வச்சிருக்கோம். நீங்க மத்த சேனல், மத்த பேட்ச்ல நீங்க போய் பார்த்தா கூட உங்களுக்கு தெரியும். சரிங்களா? கிட்டத்தட்ட இதிலருந்து ஒரு 5லருந்து 10 மடங்கு வரைக்கும் வந்து நம்ம ஆன்லைன் பேட்ச்க்கே வந்து வைக்கிறாங்க. ஸோ, ஆனா வந்து நம்ம அவ்வளோ வைக்கக்கூடிய விருப்பம் அப்படிங்கிறது நம்மளுக்கு இல்ல. சரிங்களா? இதுவுமே வந்து நம்மளுக்கு இந்த பிளாட்ஃபார்ம் சார்ஜஸ், அது போக நம்ம ஸ்டாஃப்ஸுக்கு இந்த மாதிரியான விஷயங்களுக்கு தான் வந்து நம்மளுக்கு மேஜரா வந்து செலவாகும். ஓகேவாப்பா? அத பத்தி நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ஸோ, நம்மளோட ஸ்டூடண்ட்ஸ்க்கு தெரியும். ஏன்னா, அத பத்தி நம்ம ரொம்ப எக்ஸ்ப்ளைன் பண்ண வேணாம். ஓகேவா? ஸோ, அவங்களே வந்து புரிஞ்சுப்பாங்க. ஸோ, மத்தபடி உங்கனால ரொம்ப பே பண்ண முடியாது. சூழ்நிலை ரொம்ப மோசமா இருக்கு சார். எனக்கு வேற வழியே தெரியல. ஆனா, நான் கண்டிப்பா இந்த எக்ஸாம் நான் வந்து கிளியர் பண்ணியே ஆகணும். எனக்கு வந்து நான் கிளியர் பண்ணா தான் என்னோட ஃபேமிலிய வந்து நான் ஒரு லெவலுக்கு கொண்டு வர முடியும். நான் சுத்தி இருக்கவங்ககிட்டயும் சரி, பேசுறவங்க கிட்டயும் சரி, நம்மள குறை சொல்றவங்க கிட்டயும் நம்ம வந்து சாதிச்சு காட்டணும் அப்படிங்கிற வெறி எனக்கு இருக்கு. ஆனா என்னால எப்படினாலுமே இந்த 300 ஸ்பெண்ட் பண்ணவே முடியாது சார் அப்படிங்கிறவங்களும் வாட்ஸ்அப் பண்ணுங்க. நான் என்னால முடிஞ்ச சப்போர்ட்ட நான் உங்களுக்கு பண்றேன். சரிங்களாப்பா? ஸோ கண்டிப்பா ஏன்னா உங்களுடைய சக்சஸ் அப்படிங்கிறது தான் என்னுடைய சக்சஸ். ஓகேவா? ஸோ இந்த ரூ. 300 அப்படிங்கிறது ஒரு பெரிய அமௌண்ட்டோ, இது வந்து ஒரு பெரிய சக்சஸோ கிடையாது. இது சொல்லலாம் சார் வந்து இதில வந்து 200 பேர் சேருவாங்க, 300 பேர் சேருவாங்க. அப்போ உங்களுக்கு பெரிய அமௌண்ட் வரும்ல. அப்படின்னாலுமே உங்களுக்கு 12 மாதத்துக்கு அத வந்து நீங்க டிவைட் பண்ணி பாருங்க. சரிங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது இது வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய அமௌண்ட் அப்படிங்கிறது கிடையாது. எனக்கு எது பெருசுனா, உங்களுக்கு குடுக்கக்கூடிய சாட்டிஸ்ஃபேக்ஷன். இப்ப நான் எப்படினாலும் இந்த ஷெட்யூல ரெடி பண்ணி குடுத்துருக்கலாம். ஓகேவா? நீங்க ஷெட்யூல பாருங்க. நீங்க பார்த்துட்டு நீங்க வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? இந்த வீடியோக்கு உடனே நீங்க
யாருமே கமெண்ட் பண்ண வேணாம். இந்த வீடியோவ ஃபுல்லா பார்த்துட்டு நான் ஷெட்யூல் பிடிஎஃப் குரூப்ல குடுப்பேன். பிடிஎஃப்ப டவுன்லோட் பண்ணி ஒரு ஒரு 1/2 மணி நேரம், 1 மணி நேரம் ஃபுல்லா பாருங்க. நம்ம எப்படி ரெடி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பாருங்க. அத பார்த்துட்டு அதாவது நான் டிசைனையோ, அது அழகா இருக்கும் அப்படி சொல்லல. உள்ளுக்குள்ள நம்ம என்ன குடுத்துருக்கோம், என்ன கன்டென்ட் குடுத்துருக்கோம், ஃபுல்லா சிலபஸ கவர் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறத நீங்க ஃபுல்லா பாருங்க. முழுக்க முழுக்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய ஒப்பீனியன சொல்லுங்க. சரிங்களாப்பா? ஏன்னா இவ்வளோ தூரம் நம்ம எஃபோர்ட் போட்டதுக்கு காரணமே உங்களுக்கு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன குடுக்கணுங்கிறது மட்டும் தான். சரிங்களா? பார்த்துட்டு ஏன்னா இதுவரைக்கும் நம்ம மேல இருக்கக்கூடிய ஒரே மிஸ்டேக் என்னன்னா, வீடியோஸ் டிலே ஆகுறது. சரிங்களா? வீடியோஸ் வந்து நம்ம ப்ராப்பரா வராம கொஞ்சம் டிலேவா வர்றது தான் இதுவரைக்கும் இத்தன நாள் வரைக்கும் நம்மளுக்கு ப்ராப்ளமா இருந்துச்சு. சரிங்களாப்பா? ஸோ அதுவும் வந்து நம்ம வேற ஒரு வொர்க் போயிட்டு நம்ம பார்த்தனால கொஞ்சம் டஃப்பா இருந்துச்சு. இனிமே நம்ம வொர்க்கையும் வந்து குவிட் பண்ணிட்டோம். ஓகேவா? வேலையில இருந்தும் நம்ம நின்னாச்சு. இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு 10 நாளா இதுல மட்டும் தான் நம்ம வொர்க் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும்போது இத எதுக்காக நம்ம வந்து குடுக்கணும் அப்டின்னா, சாட்டிஸ்ஃபேக்ஷன்க்காக தான். இந்த ஒரு மிஸ்டேக் மட்டும் தான் நம்மளுக்கு இருக்கே தவிர, இதுவரைக்கும் நம்ம போட்ட வீடியோஸும் சரி, நம்ம எடுத்த கிளாஸஸும் சரி, எந்த ஒரு ஸ்டூடெண்ட்டுமே இல்ல சார் நீங்க தப்பா எடுக்குறீங்க. இது வந்து எனக்கு புரியல. அப்படிங்கிற மாரி நம்மளுக்கு எந்த விதமான ஒரு கமெண்ட்டுமே இதுவரைக்கும் வரல. நம்மளும் எத்தனையோ வாட்டி வீடியோல ஒரு 10 தடவ கேட்போம். புரியுதாப்பா? புரியுதாப்பா? சொல்லுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இல்லன்னா நான் மாத்திக்கிறேன் அப்படிங்கிற மாரி கேட்போம். ஆனா ஒரு கமெண்ட் கூட நம்மளுக்கு வந்ததில்ல. சரிங்களா? இப்ப கூடயுமே சொல்றாங்க, சார் நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் வருது. ஸ்டூடண்ட்ஸும் சொன்னாங்க. எல்லாருமே சொன்னாங்க. ஆனா, நான் வந்து அத பாசிட்டிவா தான் பார்க்குறேன். சரிங்களா? ஏன்னா, என் ஸ்டூடண்ட்ஸு என்னைய வீடியோ போட சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? "ஏன் வீடியோ போட மாட்றீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "நீங்க வீடியோ போடாதீங்க. நீங்க போடுற வீடியோ வந்து நல்லா இல்ல. எனக்கு வந்து நீங்க போடுற வீடியோ வந்து எதுவுமே புரியல. நீங்க நடத்துறது எனக்கு பிடிக்கலன்னு" யாரும் சொல்லல. சரிங்களா? எல்லா ஸ்டூடண்ட்ஸும் என்ன கேட்குறாங்க? "ஏன் நீங்க வீடியோ போட மாட்றீங்கன்னு" தான் கேட்குறாங்க. சரிங்களா? அத எப்படி நான் வந்து நெகட்டிவா எடுத்துக்க முடியும்? சரிங்களா? அது வந்து பாசிட்டிவ் தான். அவங்க வந்து என்னைய போட தான் சொல்றாங்க. ஓகேவா? ஸோ, அத நான் வந்து பாசிட்டிவா தான் பார்க்குறேன். அந்த ஒரு பாசிட்டிவிட்டினால தான் நம்ம இவ்வளோ பிரச்சனைகள தாண்டியும், இவ்வளோ தடைகள் தாண்டியும் நம்ம வந்து இத விட்டு குடுக்காம, இந்த சேனல வந்து விட்றாம, நம்மளுக்கு இதுல வருமானம் வருது, வரல அப்படிங்கிறது 2வது. ஆனா இவ்வளோ ஸ்டூடண்ட்ஸ் நம்மள நம்பி இருக்காங்க. ஸோ, அவங்களுக்கு நம்ம ஏதாவது ஒண்ணு கண்டிப்பா செஞ்சே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும் தான், இவ்வளோ தூரம் நம்ம கீழ விழுந்து, 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 விழுந்து திரும்ப, 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 திரும்ப எந்திரிச்சு வந்துகிட்டே இருக்கோம். சரிங்களா? ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி எவ்வளோ தடவ எவ்வளோ அடி வாங்கினாலும் தாங்குறான்டா இவன் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா? ஒரு படம் காமெடியில அந்த மாரி தான் வந்து போய்க்கிட்டு இருக்கு. சரிங்களா? ஸோ பரவால்ல பார்த்துக்கலாம். இன்னும் எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வந்தாலும், என்ன எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் வந்தாலும், இந்த ப்ராசஸ் அப்படிங்கிறது எந்த விதத்திலயும் வந்து உங்களுக்கு தொய்வு விழுகாது. நம்ம கரெக்ட்டா வந்து கொண்டு போயிருவோம். சரிங்களாப்பா? ஸோ இதனுடைய பேட்ஜ வந்து நம்ம தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ஆல்ரெடி சொன்ன மாரி தான். ஜிஎஸ்க்கு தமிழ் மீடியம் கிளாஸஸ் நான் எடுப்பேன். இங்கிலீஷ் மீடியம் கிளாஸஸ் வந்து சங்கீதா மேம் எடுப்பாங்க. சரிங்களா? ஸோ டெஸ்ட் கொஸ்டின பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு பைலிங்குவல்ல இருக்கும். அதுக்கப்புறம் நம்மளோட ப்ராசஸ் எப்படின்னா கிளாஸஸ் பிடிஎஃப், டெஸ்ட் இது 3மே குடுப்போம். ஏன்னா கேட்பாங்க. அதான் நான் சொன்னேன் இல்லையா? சார் டெஸ்ட் பேட்ச்னா டெஸ்ட் மட்டுமா? கிடையாது. கிளாஸஸ் குடுப்போம், வீடியோ குடுப்போம், பிடிஎஃப் குடுப்போம். மெட்டீரியலுக்கான பிடிஎஃப் ஒவ்வொரு டாபிக்குமான பிடிஎஃப் குடுப்போம். டெஸ்ட் குடுப்போம். சரிங்களாப்பா? இது 3மே இருக்கும். புக் சோர்ஸ் அண்ட் அவுட் சோர்ஸ் 2மே கவர் பண்ணிருவோம். ஏன்னா, இப்ப இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை எல்லா ஸ்டூடண்ட்ஸுக்கும், "சார் கொஸ்டின் அவுட் சோர்ஸ்லேருந்து வருதாம்ல சார்" அப்படிங்கிறது தான். சரிங்களா? அதனால அதையும் வந்து நம்ம கவர் பண்ணிருவோம். பக்காவா. ஓகேவாப்பா? அடுத்து டெஸ்ட் டீட்டெயில்ஸ். மொத்தம் எத்தன டெஸ்ட் இருக்கும்? என்னென்ன டெஸ்ட் இருக்கும் அப்படின்னா, வீக்லி டெஸ்ட் மட்டும் மொத்தம் 52 டெஸ்ட் இருக்கும். சரிங்களாப்பா? ஏன்னா, நம்மளுக்கு மொத்தம் 52 வாரம் இருக்கு இல்லையா? வாரத்துக்கு ஒரு டெஸ்ட் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும். அதுக்கப்புறம் ரிவிஷன் டெஸ்ட் வந்து ஒரு 25 டெஸ்ட் இருக்கும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் டார்கெட்ல நம்ம அந்த 36 வாரங்கள் படிக்கும்போது நீங்க 9 ரிவிஷன் வந்து எழுதிருவீங்க. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்க அடுத்த 2 மாசம் ரிவிஷன் பீரியட்ல ஒரு 16 ரிவிஷன் எழுதுவீங்க. மொத்தம் 25 ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும். ஓகேவா? மந்த்லி டெஸ்ட் வந்து ஒரு 7, மாடல் டெஸ்ட் வந்து ஒரு 8 இருக்கும். ஃபுல் மாடல் டெஸ்ட் வந்து ஒரு 8 இருக்கும். டோட்டலா ஒரு 100 டெஸ்ட் அப்படிங்கிறது இருக்கும். ஓகேவாப்பா? ஸோ இந்த 100 டெஸ்ட்ல உங்களுக்கு இந்த 52 வீக்லி டெஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா? அது மட்டும் தான் உங்களுக்கு 100 கொஸ்டின் அப்படிங்கிறது இருக்கும். பேலன்ஸ் இருக்கக்கூடிய 50 டெஸ்ட்டுமே உங்களுக்கு 200 கொஸ்டின்ஸ் இருக்கும். சரிங்களா? அப்ப கிட்டத்தட்ட நீங்க ஒரு நிமிஷம் இருங்க. மொத்தமா 50 இன்டூ நம்ம வந்து 100 கொஸ்டினுக்கு ஒரு 5000 கொஸ்டின்ஸ் பிராக்டிஸ் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு 50 டெஸ்ட்டுக்கு வந்து ஒரு 200 கொஸ்டின். கிட்டத்தட்ட ஒரு 15,000 கொஸ்டின்ஸ் வந்து பிராக்டிஸ் பண்ண போறீங்க. சரிங்களா? எவ்வளோப்பா? 15,000 கொஸ்டின்ஸ் வந்து பிராக்டிஸ் பண்ண போறீங்க. ஓகேவா? ஒரு வீக்கோட ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அடுத்து சொல்லிருவேன். வேகமா போற மாரி இருந்தா மன்னிச்சுக்கோங்க. நான் அடுத்தடுத்து வீடியோஸ்ல வரேன். சரிங்களா? ஸோ இந்த ப்ராசஸ்னால தான் நம்ம இவ்வளோ டிலே ஆச்சு. நான் அடுத்தடுத்து இனி வீடியோஸ் வந்து குடுக்குறேன். சரிங்களா? இன்னும் நான் உங்களுக்கு நெறைய வீடியோஸ் இந்த அடுத்த 3 நாள்ல குடுக்க வேண்டியது இருக்கு. நான் அடுத்தடுத்து வந்து நான் ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம டீட்டெயிலா
டீட்டெயிலாக பேசலாம். ஏன்னா இதில் நம்ம ரொம்ப டைம் கன்சியூம் பண்ணாமல் நம்ம என்னென்ன டக்குன்னு வெயிட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம என்ன கொடுக்கணுமோ அதை டக்குன்னு கொடுத்துடலாம். ஓகேவா? அடுத்து ஒரு வீக்கோட ப்ராசஸ் எப்படி இருக்க போகுதுன்னா, நம்ம இந்த வாட்டி எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி நம்ம டோட்டலாக மாற்றியாச்சுப்பா. ஏன்னா ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் என்ன தேவை, அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க, நம்மள்ட்ட என்ன மிஸ்டேக்காக இருக்குது, நம்மளுடைய குறைய நம்ம என்ன சரி பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவாக நம்ம பார்த்து ஒரு பிளானை வந்து கொண்டு வந்திருக்கோம். சரிங்களாப்பா? ஸோ இந்த தடவை எப்பயுமே எவ்ரி வீக் வந்து உங்களுக்கு சண்டே ஷெட்யூல் அப்டேட் இருக்கும். சரிங்களா? நைட்டு 9 மணிக்கு அடுத்த வாரம் என்ன படிக்கணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். சரிங்களா? இதுதான் வந்து நம்ம எப்பயுமே உள்ள பிளான். ஓகேவா? சேஞ்சஸ் என்ன பண்ணியிருக்கோம்னா, எவ்ரி மண்டே அண்ட் டியூஸ்டேவே உங்களுக்கான பிடிஎஃப் அண்ட் வீடியோஸ் எல்லாமே கொடுத்துருவோம். திங்கள், செவ்வாய் 2 நாள். ஓகேவாப்பா? அந்த 2 நாள்ல உங்களுக்கான அந்த அந்த வாரம் நீங்க படிக்கிறதுக்கான பிடிஎஃப்பும், வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துரும். ஓகேவா? அந்த 2 நாள்ல ஃபுல்லா நான் வந்து அப்லோட் பண்ணி குடுத்துருவேன். மேக்ஸிமம் மண்டேவே வந்து நம்ம காலையில போஸ்ட் பண்ணிருவோம். சப்போஸ் 1, 2 ஓகேவா? அந்த எக்ஸ்ட்ரா ஸ்டாட்டிக்ஸ் ஜிகே டாபிக் இருக்கு இல்லையா? நிதி ஆயோக் பத்தி, லோக்பால் பத்தி அந்த மாதிரியான எக்ஸ்ட்ரா டாபிக். அதுக்கப்புறம் சயின்ஸும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். சிலபஸ்ல சயின்ஸும் இருக்கு. ஓகேவா? ஸோ சயின்ஸுக்கான அந்த லெசன் 9th, 10th லெசன் மட்டும் பார்ப்போம். ஓகேவா? பாக்ஸ் டாபிக், புக் பேக் மட்டும் பார்ப்போம். ஸோ அதுவும் வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா நான் குடுக்குறேன். அதுவும் வந்து நம்ம டியூஸ்டே அப்ப அது நம்ம எக்ஸ்ட்ராவா குடுக்குற மாரி இருக்கும் இல்லையா? ஸோ அது வேணா டியூஸ்டே குடுத்துக்குறோம். சரிங்களா? மண்டே உங்களுக்கு மேக்ஸிமம் எல்லா பிடிஎஃப் அந்த வீடியோஸ் வந்துரும். சரிங்களா? டியூஸ்டே அப்படிங்கிறது நான் எக்ஸ்ட்ராவா ஒரு நாள் சேர்த்து சொல்லியிருக்கேன். அவ்வளோதான். ஓகேவாப்பா? ஸோ மத்த நாட்கள் வந்து நீங்க படிக்க போறீங்க. ஓகேவா? டெஸ்ட் எப்ப இருக்கும் அப்படின்னா, அந்த வாரம் சாட்டர்டே வந்து உங்களுக்கான டெஸ்ட் இருக்கும். காலையிலேயே வந்து உங்களுக்கான கொஸ்டின் பேப்பர் வந்துரும். சரிங்களா? சாட்டர்டே காலையில 5 மணிக்கு உங்களுக்கான கொஸ்டின் பேப்பர் அப்படிங்கிறது அப்லோட் ஆயிரும். ஸோ அன்னைக்கே நீங்க வந்து டெஸ்ட்ட வந்து எழுதிருங்க. ஸோ யார் யாருக்கெல்லாம் காலையில டைம் கிடைக்குதோ, மதியம் டைம் கிடைக்குதோ, ஈவினிங் டைம் கிடைக்குதோ எழுதிட்டு, அன்னைக்கான ஆன்சர் கீயும் நான் நைட் வந்து உங்களுக்கு குடுத்துருவேன். சரிங்களா? அதனுடைய ஆன்சர் கீ அந்த டெஸ்ட் நம்ம வைக்கிறோம் இல்லையா காலையில சாட்டர்டே, அதுக்கான ஆன்சர் கீய நான் அன்னைக்கு நைட்டு லைவ்ல வந்து நான் உங்களுக்கு குடுத்துர்றேன். ஓகேவாப்பா? ஸோ அடுத்தது அந்த மண்டே அந்த சாட்டர்டே முடிஞ்சு அடுத்து சண்டே முடிஞ்ச மண்டே வந்து உங்களுக்கான ரேங்க் லிஸ்ட். ஓகேவா? ஏன்னா சாட்டர்டேவே நீங்க ஆன்சர் கீ நைட்டு தரேன் இல்லையா? நைட்டே நான் குடுத்துட்டு உங்களுக்கான அந்த கூகுள் ஃபார்ம் லிங்க்கும் நான் உங்களுக்கு வந்து குடுத்துருவேன். சரிங்களா? ரேங்க் லிஸ்ட்டுக்கான உங்களுடைய மார்க்கும், இத ஃபில் பண்றதுக்கான அந்த டேட்டாவும் அந்த கூகுள் ஃபார்ம் லிங்க்கும் நான் உங்களுக்கு ஆன்சர் கீ குடுத்த உடனே வந்து அடுத்து நான் உங்களுக்கு குடுத்துருவேன். ஓகேவாப்பா? அதுல போய் நீங்க உங்களோட மார்க்க ஃபில் பண்ணிட்டீங்கன்னா, மண்டே வந்து உங்களுக்கான ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கிறது வந்துரும். சரிங்களா? சண்டே ஒரு நாள் நம்ம டைம் வந்து குடுத்துருக்கோம். ஏன்னா ஒரு சில ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து லீவ் கிடைக்காது. சண்டே நான் எழுதுறேன் சார் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதுக்காக தான். ஓகேவா? ஸோ இந்த ஷெட்யூல பொறுத்தவரைக்கும் நீங்க 6 நாள் படிக்க போறீங்க. 6 டேஸ் வந்து படிக்க போறீங்க. மண்டே டூ சாட்டர்டே வந்து படிக்க போறீங்க. 1 டே உங்களுக்கு லீவு. சரிங்களா? சண்டே வந்து உங்களுக்கு லீவு. சண்டே வந்து நம்ம எந்த விதமான உங்களுக்கு எதுவும் குடுக்க மாட்டோம். அப்ப சண்டே ஷெட்யூல் வரும்னு சொன்னீங்க சார். ஷெட்யூல் நைட் 9 மணிக்கு தான் வரும். சரிங்களா? மத்த எந்த வீடியோஸும் உங்களுக்கு சண்டே இருக்காது. ஓகேவா? இந்த 6 நாட்கள் உங்களுக்கான வீடியோஸ் வரும். நம்ம லைவ்ல வந்து ஒரு சில விஷயங்கள் வருவோம். டெஸ்ட் வருவோம். அதுக்கப்புறம் வந்து டெய்லி காலையில உங்களுக்கு வந்து மேத்ஸ் இருக்கும். சரிங்களா? காலையில மேத்ஸ் வீடியோஸ் வந்து உங்களுக்கு இனிமே 5:30 மணிக்கு தான் லைவ் தான். ஓகேவா? அதுல தான் வந்து வருவோம். அதுல வந்து தான் ஃபர்ஸ்ட் 5 மணிக்கெல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேவா? ஏன்னா அது வந்து நெறையா ஸ்டூடண்ட்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதனால கம்பல்சரி அடுத்த ஒரு 1 வருஷத்துக்கு நம்ம டெய்லி காலையில 5 மணிக்கு எந்திரிக்க போறோம். ஓகேவா? அந்த பழக்கத்தையும், அந்த ஒரு ஹேபிட்டையும் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து கொண்டு வரப்போறோம். ஓகேவாப்பா? ஏன்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ஜஸ்ட் வந்து உங்கள வந்து வெறும் படிக்க வச்சு மக்கப் பண்றது மட்டுமே இல்லாம ஒரு ஆஃபீஸரா, ஒரு பெஸ்ட்டான ஒரு பெர்சனா, அந்த மாதிரியான ஒரு ஆளா வந்து நம்ம உருவாக்க போறோம். ஓகேவாப்பா? ஸோ அதையும் வந்து நம்ம செய்வோம் கண்டிப்பா. ஏன்னா, ஏர்லி மார்னிங் 5 மணிக்கு நம்ம எந்திரிச்சு படிக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான ஒரு விஷயம். ஓகேவா? ஸோ ஏர்லி மார்னிங் எந்திரிக்கிறதுங்கிறதே ஒரு பெரிய சக்சஸ் தான். ஓகேவா? ஸோ அதனால அந்த சக்சஸே ஃபர்ஸ்ட் நம்ம செஞ்சே ஆரம்பிச்சோம்னா, இந்த சக்சஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஈஸியா வந்துரும். சரிங்களாப்பா? சரி, இப்ப இந்த பேட்ஜ் அப்படிங்கிறது நம்மளுக்கு எப்ப ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, 15ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா? 15 டிசம்பர். ஓகேவாப்பா? ஸோ நெக்ஸ்ட் மண்டே வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இன்னைக்கு என்ன டேட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 10 டிசம்பர் வெட்னஸ்டே. ஓகேவா? ஸோ இன்னிலேருந்து அட்மிஷன் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ நீங்க இந்த வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறமே நீங்க பேமெண்ட் போட ஸ்டார்ட் பண்ணிரலாம். ஓகேவாப்பா? ஸோ இப்பயிலேருந்து உங்களுக்கு 14ஆம் தேதி வரைக்கும் டைம். 14 வரைக்கும் டைம். சரிங்களா? டிசம்பர் 14 வரைக்கும் டைம். ஸோ அதுக்குள்ள ஓகேவாப்பா? ஸோ 14, 12 அதுக்கப்புறம் 20, 25 ஓகேவா? இந்த கம்மிங் சண்டேக்குள்ள யார் யாரெல்லாம் ஜாயின் பண்ணணுமோ ஜாயின் பண்ணிருங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் நம்ம ஜாயின் பண்ண மாட்டோம். மேக்ஸிமம் நான் உங்கள்ட்ட கேட்டுக்கிறேன். ஃப்ரைடே, சாட்டர்டேக்குள்ளேயே ஜாயின் பண்ணிருங்க. சரிங்களா? சாரிப்பா. ஏன்னா அப்படி நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா தான், நம்ம ரோல் நம்பர் குடுக்குறோம் அடுத்து ஸ்டூடண்ட்ஸ்க்கு. ஓகேவாப்பா? ஸோ அதுக்காக தான். சரிங்களா? சரி, ஓகே. ஸோ இப்ப வந்து நம்ம ஷெட்யூல பார்க்கலாம். ஷெட்யூல பொறுத்தவரைக்கும் இதுதான்ப்பா. ஓகேவா? நம்ம எல்லாமே வந்து குடுத்துருக்கோம். 3 வாரங்கள் இப்படி படிக்க வேண்டியது இருக்கும். சரிங்களா? 3 வீக்ஸ் வந்து நம்ம படிக்கிறதுக்கான ஷெட்யூல். 4த் வீக் வந்து உங்களுக்கான ரிவிஷன் வீக்கா இருக்கும். ஓகேவா? ரிவிஷன் 1 அப்படின்னு சொல்லி அது செப்பரேட்டாவே ஒரு வீக்கா குடுத்துருப்போம். சரிங்களா? அந்த ஃபர்ஸ்ட் 3 வீக் நம்ம என்ன படிச்சோமோ, அதுக்கான ரிவிஷன்.
ஓகேவாப்பா? அதுக்கும் எக்ஸாம் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ ஒரு பேஜில நம்ம என்ன குடுத்துருக்கோங்கிறத ஃபர்ஸ்ட்டு நான் சொல்றேன். அதுக்கப்புறம் நீங்க போய் ஃபுல்லா பாருங்க. பார்த்துட்டு நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ்ல வந்து நான் உங்களுக்கு டவுட்ஸ்லாம் வந்து எக்ஸ்ப்ளைன் பண்றேன். ஓகேவா? இது கீழ வந்து உங்களுக்கு என்ன இதுல மிஸ் ஆயிருக்கு, எதுவும் அப்டேட் வேணும்னா நீங்க வந்து கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. ஓகேவா? அது எல்லாத்தையும் நான் அப்டேட் பண்ணி நான் உங்களுக்கு குடுக்குறேன். சரிங்களா? ஏன்னா நம்ம பேட்ஜ் குடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஃபாஸ்ட்டா வந்தேன். ஓகேப்பா. ஸோ இப்ப இலக்கணம். இலக்கணத்துல ஒரு டாபிக், இலக்கியம்ல ஒரு டாபிக், திருக்குறள். ஓகேவா? தமிழ் க்ளோஸ். ஓகேவாப்பா? தமிழ்ல இதுக்கு மேல நீங்க படிக்க வேண்டியது எதுவுமே கிடையாது. ஏன்னா இப்ப நெறைய பேத்துக்கு அந்த டவுட் இருக்கும். சார் இந்த ஷெட்யூல்ல உள்ளது மட்டும் நாங்க படிச்சா போதுமா? இல்ல வேற எதுவும் எக்ஸ்ட்ராவா போய் படிக்கணுமா? எதுவுமே வேணாம். ஓகேவா? 100% இது மட்டும் படிச்சா போதும். எல்லாமே இதுக்குள்ள கொண்டு வந்துட்டோம். ஒரு பொட்டு சிலபஸ கூட வெளிய விடல. ஓகேவா? எல்லாத்தையும் அலசி உள்ள கொண்டு வந்தாச்சு. சரிங்களாப்பா? ஸோ இது 3த்துக்குமான இது டாபிக் வந்து இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஆப்டிட்யூட். மேத்ஸ பொறுத்தவரைக்கும் ஒரு டாபிக் மொத்தம். மேத்ஸ் வந்து நம்ம டெய்லி காலையில 6 மணி. அதனால அத கணக்குல எடுத்துக்காதீங்க. ஜிஎஸ் ஓகேவா? ஜிஎஸ்ல யூனிட் 6 ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஆரம்பிக்கிறோம். அதுக்கப்புறம் ஸ்டாட்டிக் ஜிகே. ஓகேவாப்பா? ஸோ அது ஒரு டாபிக். அப்புறம் சயின்ஸ்ல ஒரு டாபிக். ஓகேவாப்பா? அப்ப 1, 2, 3, 4, 5, 6 மொத்தமே 6 டாபிக் தான் நீங்க ஒரு வாரத்துக்கு பார்க்க போறீங்க. சரிங்களாப்பா? இலக்கணம், இலக்கியம், திருக்குறள். சார் இப்ப இந்த பிரித்தெழுதுக, அறநூல்கள் தொடர்பான செய்திகள், அப்புறம் திருக்குறளின் சிறப்புகள், அப்புறம் இந்த ஜெனரல் ஸ்டடீஸ்லலாம் யூனிட் 6ல வந்து இப்படி டைரக்ட்டா சிலபஸ் டாபிக்லேருந்து குடுத்துருக்கீங்களே, இதெல்லாம் நாங்க எங்கே போய் படிக்கிறது? அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும். சரிங்களா? இதெல்லாம் நீங்க எங்கே படிக்கணும்? சயின்ஸும் சரி. சரிங்களா? இந்த டாபிக்லாம் நீங்க எங்கே படிக்கணும்? எந்தெந்த லெசன்ல நம்ம ஸ்கூல் புக்ல கவர் ஆகுது? எதெல்லாம் நம்ம அவுட் சோர்ஸ் போய் படிக்கணும்? அதுக்கான மெட்டீரியல்ஸ், அதுக்கான பிடிஎஃப் இது எல்லாமே நான் உங்களுக்கு குடுத்துருவேன். சரிங்களா? அடுத்தடுத்த வீடியோஸ்ல நான் அது எல்லாமே சொல்லுவேன். சரிங்களாப்பா? நம்ம தமிழுக்கான வேர் டு ஸ்டடி ரெடி பண்ணி வச்சிருக்கோம். இந்த வீடியோ போடணும் அப்படிங்கிறதுக்காக தான் அத ஹோல்டு பண்ணி வச்சிருக்கோம். சரிங்களா? இப்ப இந்த வீடியோ போட்டதுக்கப்புறம் நாளைக்கு நான் உங்களுக்கு அந்த வேர் டு ஸ்டடி போட்டுருவேன். இப்போ ஒவ்வொரு டாபிக்கும் தமிழ்ல சிலபஸ்ல இருக்கக்கூடிய ஒரு டாபிக்கும் நீங்க எங்கே படிக்கணும்? புக்ல எங்கெங்க நியூ புக்கு, ஓல்டு புக்கு, சிறப்பு தமிழ் எங்கெங்க கவர் ஆகுங்கிறத நான் டீட்டெயில்டா உங்களுக்கு அந்த லிஸ்ட்டும் குடுத்துடுறேன். ஓகேவா? அதுக்கான பிடிஎஃப் மெட்டீரியலும் நான் கிளாஸ் எடுக்கும்போது குடுத்துருவேன். இந்த ஷெட்யூல் ஆரம்பிக்கும்போது திங்கட்கிழமை இப்ப அந்த ஒரு டாபிக் இருக்கு. அறநூல்கள் தொடர்பான செய்திகள்னு ஒரு டாபிக் இருக்குன்னா, அது நம்மளுக்கு எல்லா புக்ல எங்கெங்க கவர் ஆகுது அப்படிங்கிறத நான் டோட்டலா கலெக்ட் பண்ணி ஒரு பிடிஎஃபா ரெடி பண்ணி நான் உங்களுக்கு சென்ட் பண்ணிருவேன். சரிங்களா? அத வச்சு நீங்க படிச்சுக்கலாம். ஓகேவா? அதுக்கு முன்னாடி நீங்க புக் இருந்துச்சுன்னா, அதிலேயே நீங்க எங்க இருக்குங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? தப்பு கிடையாது. ஓகேவா? என்ன படிக்கிறோங்கிறத தெளிவா தெரிஞ்சு, கரெக்ட்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நம்ம போனா தான் எந்த டவுட்ஸும் வந்து இடையில நிக்க மாட்டோம். சரிங்களா? அதுக்காக தான். ஓகேவாப்பா? அண்ட் அதே மாரி எல்லா வாரமும், ஒவ்வொரு வாரமும் இப்ப இந்த ஷெட்யூல் வந்து இந்த வாரம் ஞாயித்துக்கிழமை நான் 9 மணிக்கு வந்து, இப்ப இந்த பிரித்தெழுதுகவா, இதுக்கு என்னென்ன, எங்கெங்க படிக்கணும், நம்ம என்ன எப்ப பிடிஎஃப் குடுப்போம் அப்படிங்கிறத, எப்ப கிளாஸ் வரும், எப்படி வரும்ங்கிறத சொல்லிருவோம். அண்ட் அதே மாரி இந்த ஜெனரல் ஸ்டடீஸ்க்கும் ஒவ்வொரு டாபிக்கும், இப்ப தமிழ் சமுதாய வரலாறுனா, இதுக்கு நீங்க அந்த வாரம் என்னென்ன டாபிக்லாம், என்னென்ன லெசன்ஸ்லாம் படிக்கணும், அத நீங்க எப்படி பிரிச்சு படிக்கணும், எந்த லெசனுக்கு முக்கியத்துவம் குடுக்கணும். அது இன்னொன்னு சொல்லிடுறேன்ப்பா, 6 டாபிக் இந்த வாரம் படிக்கிறீங்க அப்படின்னா, 6க்குமே நீங்க ஒரே மாரி இம்பார்ட்டன்ஸ் குடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. சரிங்களா? ஒவ்வொன்னுக்கும் நீங்க ஒவ்வொரு மாரி இம்பார்ட்டன்ஸ் குடுக்க வேண்டியது இருக்கும். அத நான் ஒவ்வொரு வாரமும் அந்த வாரம் ஷெட்யூல் ஆரம்பிக்கும்போது நான் சண்டே நைட் வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணுவேன். சரிங்களா? இப்ப இந்த தொல்லியல் கண்டுபிடிப்புகள்னு இருக்குன்னா, இது கீழ வந்து ஒரு 3 லெசன் வருது அப்படின்னா, அந்த 3 லெசன்ல எது முக்கியம்? எந்த ஒரு லெசன் ரொம்ப இம்பார்ட்டன்ட்? எந்த ஒரு லெசன் வந்து சும்மா நீங்க ரீட் பண்ணா போதும்? எந்த ஒரு லெசன் வந்து சும்மா தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப எஃபோர்ட் வந்து போட வேணாம். ரிவிஷன்ல பார்த்துக்கலாம். அப்படிங்கிற மாரி நான் டீட்டெயில்டா சொல்லுவேன். சரிங்களா? அதுபடி நீங்க படிச்சா போதும். சரிங்களாப்பா? ஸோ இப்படி தான் நம்ம பிரிச்சு குடுத்துருக்கோம். ஸோ மேல இந்த இடத்துல நம்ம லெஃப்ட் சைட் கார்னர்ல அதுக்கான டேட் வந்து குடுத்துருக்கோம். சாரிப்பா, ஒரு நிமிஷம். இதுக்கான டேட் எப்ப வந்து இந்த வீக் வந்து ஸ்டார்ட் ஆகும், எப்ப முடியுங்கிற டேட் வந்து குடுத்துருக்கோம். ஸோ ஷெட்யூல் 1, 2ங்கிற மேல குடுத்துருக்கோம். சப்ஜெக்ட் வைஸா நம்ம பிரிச்சு குடுத்துருக்கோம். எல்லா டாபிக்கும் கவர் ஆயிருச்சுப்பா. சயின்ஸ் எல்லாமே கவர் ஆயிருச்சு. கரண்ட் அவர்ஸ் மட்டும் நம்ம பின்னாடி பார்த்துக்கலாம். ஓகேவா? நான் அது எப்படிங்கிறத நான் உங்களுக்கு நம்ம ஏஐ வீடியோஸ்லாம் மணி சார் போட்டுக்கிட்டு இருக்காரு ட்ரையல்ல. ஸோ அந்த மாரி நான் கரண்ட் அவர்ஸ் கொண்டு வரலாம் அப்படின்னு வந்து பார்க்குறேன். நான் அப்படி வந்து உங்களுக்கு கொண்டு வந்து அத வந்து நம்ம ஒரு ஜாலியா ஒரு கேம் மாதிரி நம்ம அத கொண்டு போயிருவோம். சரிங்களா? அந்த மாரி ஒரு என்டர்டெயின்மென்ட்டா அத கத்துக்கிற மாரி வச்சுக்கிறோம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இது எத்தனாவது வீக் அப்படிங்கிறத இந்த லெஃப்ட் சைட் கார்னர்ல வந்து நான் உங்களுக்கு குடுத்துருக்கேன். ஸோ பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் எக்ஸாம் டேட். இந்த வாரத்துக்கான டெஸ்ட் எப்ப இருக்கும்? ஓகேவா? அந்த சாட்டர்டே எவ்ரி சாட்டர்டே வரும் இல்லையா? அதுக்கான டேட்ட வந்து நான் கீழ குடுத்துருப்பேன். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் இங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. ஸோ இத சொல்லிட்டு இதோட வந்து நம்ம இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். ஸோ இங்க பாருங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்க ஷெட்யூல ஃபுல்லா பாருங்க. பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க. நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ்ல நம்ம பேசலாம். சரிங்களாப்பா? ஏன்னா நீங்க போய் ஷெட்யூல ஃபுல்லா பார்த்தா தான் உங்களுக்கு வந்து புரியும். நான் இத சொன்னேன் அப்டின்னா ரொம்ப நேரம் லென்த்தா போகும். அவ்வளோ டைம் வந்து உங்கனால ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஸோ இங்க பாருங்க. ஃபர்ஸ்ட்டு கீழ வந்து என்ன லைன் குடுத்துருக்கோம் பாருங்க. யாவை யாவும் இல்லார்க்கு இயையாத அப்படிங்கிற லைன் வந்து குடுத்துருக்கோம். ஸோ இந்த லைன் என்ன அப்படின்னா, இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, ரொம்ப ரொம்ப முக்கியமானதுப்பா. இத எல்லாருமே இன்னைக்கு நீங்க உங்களுடைய ஒரு நோட்லயோ ஏதோ ஒரு இடத்துல எழுதி வச்சுக்கோங்க. சரிங்களா? யாவை யாவும் இல்லார்க்கு இயையாத அப்படின்னு இத கம்பராமாயணத்துல கம்பர் வந்து சொல்லியிருக்காரு.
சரிங்களாப்பா? ஸோ இதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எதுவுமே இல்லாத ஒருத்தரால தான் எல்லாத்தையும் சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரிங்களா? எவ்வளோ பெரிய லைன் பாருங்க. எதுவுமே இல்லாத ஒருத்தரால தான் எல்லாத்தையும் சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களாப்பா? ஸோ நீங்களும் உங்கள்ட்டயும் இன்னைக்கு ஏதோ நெறைய விஷயங்கள் இல்லாம இருக்கலாம். சரிங்களா? நம்ம நெறைய விஷயத்துல பின்தங்கி இருக்கலாம். நெறைய பேருக்கு முன்னாடி நம்ம பின்தங்கி இருக்கலாம். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையும் கூடிய சீக்கிரம் மாறும். சரிங்களாப்பா? நீங்களும் பெரிய அளவுல கண்டிப்பா சாதிப்பீங்க. ஸோ இந்த வருடம் வரப்போற 2026 நம்மளுக்கான ஒரு வருஷமா இருக்கும். ஸோ இந்த ஷெட்யூல்ல வந்து நான் டார்கெட் 1 மொத்தமா 36 வாரங்கள். சரிங்களா? ஃபர்ஸ்ட் டார்கெட் 1க்கான ஃபுல் ஷெட்யூல் வந்து குடுத்துருக்கேன். ஓகேவாப்பா? ஸோ இதுல வந்து வரும் பாருங்க. ஆ 27 அதுக்கப்புறம் ரிவிஷன். சரிங்களா? ஏன்னா 9 ரிவிஷன். மொத்தம் 27 ஷெட்யூல் நீங்க படிக்கிறதுப்பா. 9 ரிவிஷன். ஸோ 27 + 9 எவ்வளோப்பா? மொத்தம் 36 ஷெட்யூல் வந்து உள்ள இருக்கும். சரிங்களா? ஸோ 36 வாரம். இந்த கீழ போட்டிருக்கேன் பார்த்தீங்களா? லெஃப்ட் சைட்ல. ஸோ 36 வாரம். இத யாரும் இப்போ உடனே போய் ஜெராக்ஸ் எடுக்க வேணாம். சரிங்களா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகேவா? எதுவும் மிஸ்டேக் இருக்கா? இல்ல எதுவும் வந்து நான் ஆட் பண்ணணுமா? ஸ்டூடண்ட்ஸ் எதுவும் வந்து அவங்க கமெண்ட் எதுவும் ஒப்பீனியன் சொல்றாங்களாங்கிறத பார்த்துக்கிறோம். ஓகேவா? பார்த்துட்டு நாளைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன் ஈவினிங். அதுக்கப்புறம் நீங்க இத போய் ஜெராக்ஸ் எடுத்துக்கலாம். சரிங்களா? நான் ஏன் இத மட்டும் சொல்லி குடுத்துருக்கேன் ஃபர்ஸ்ட் அப்டின்னா, டார்கெட் 2 அண்ட் டார்கெட் 3க்கான ஷெட்யூல் அந்த 8, 8 மாதங்களுக்கான 2, 2 2, 2 மாதங்களுக்கான ஷெட்யூல் அப்படிங்கிறது உங்களுக்கு நான் நாளைக்கு குடுத்துருவேன். சரிங்களா? ஆனா அத நீங்க வந்து ஜெராக்ஸ் எடுக்க வேண்டாம். சரிங்களா? இத மட்டும் நீங்க ஜெராக்ஸ் எடுத்தா போதும். ஓகேவாப்பா? அதுல வந்து நான் உங்களுக்கு இங்க குடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, இந்த ரிவிஷன்ல. ஸோ என்னென்ன ஷெட்யூல் ரிவிஷன் இப்படிங்கிற மாரி இந்த மாரி தான் நான் நோட் பண்ணி குடுப்பேன். ஓகேவா? ஸோ, அதனால நீங்க அதெல்லாம் ஜெராக்ஸ் எடுக்க வேணாம். அத வந்து நீங்க ஃபோன்லயே வச்சுக்கோங்க. எல்லாத்துக்கும் காசு போட்டு வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ, ஃபர்ஸ்ட்டு இதுக்கு மட்டும் வந்து ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க. ஏன்னா, இதுதான் வந்து மெயின். நம்மளுக்கு சிலபஸ்ல கவர் ஆகுற டாபிக் ஃபுல்லா எல்லாமே உள்ள குடுத்துருக்கிறனால, இதான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப மெயின். சரிங்களா? ஸோ, அதனால இத வந்து மெயினா வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவாப்பா? ஸோ, இதுல நான் எதுவும் எரர் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு செக் பண்ணிட்டு நான் உங்களுக்கு ஒரு 20 மினிட்ஸ்க்குள்ள நான் இத அப்லோட் பண்ணிடுறேன். இந்த வீடியோ வந்து 20 மினிட்ஸ்க்குள்ள அப்லோட் பண்ணிடுறேன். நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சரி, இப்ப பேமெண்ட் டீட்டெயில்ஸ் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ, நான் ரெடி பண்ண முடியலப்பா. நான் அவசரத்தில வந்துட்டேன். நான் குடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ, இதில வந்து பார்த்துக்கோங்க. சாரி. ஸோ, ஓகே. ஸோ, பேட்ச் வந்து 15/12 வந்து ஸ்டார்ட் ஆகுது. வர டிசம்பர் 15 வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ, இன்னும் வந்து உங்களுக்கு ஒரு 4 நாள் டைம் இருக்கு. ஸோ, அதுக்குள்ள வேகமா பேமெண்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ, அதுக்கப்புறம் நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம்னா, தயவு செஞ்சு ரிட்டர்ன் யாரும் வர வேணாம். ஏன்னா, நம்ம அதுக்கப்புறம் திரும்ப வெயிட் பண்ற மாரி ஆகும். இப்ப நம்ம பழைய ஸ்டூடண்ட்ஸ் அப்புறம் டென்ஷன் ஆவாங்க. சரிங்களாப்பா? ஏன்னா, நம்ம இனிமே ஸ்பீடா வந்து போக போறோம். அதுக்காக தான். ஓகேவா? ஸோ, உங்களுக்கான ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம் நம்பர் வந்து இதுதான். ஃபர்ஸ்ட் வந்து இந்த நம்பர் 9600324269 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணுங்க. சரிங்களா? இந்த நம்பர்ல உங்களுக்கு பேமெண்ட் போகல அப்படின்னா, செகண்டா இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு ட்ரை பண்ணுங்க. சரிங்களாப்பா? ஸோ, மணி பார்வதி அப்படின்னு ஒரு செகண்ட் நம்பர். ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து கோகுலகிருஷ்ணன் அப்படிங்கிற பேர்ல வந்து வரும். ஓகேவா? இந்த இந்த 2 நம்பர்லயும் பேமெண்ட்ட நீங்க சென்ட் பண்ணிட்டு, அதோடைய ஸ்கிரீன்ஷாட்ட நீங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பணும். சரிங்களா? 9445085855 அப்படிங்கிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மட்டும் தான் அனுப்பணும். சரிங்களா? மேல இருக்கக்கூடிய இந்த 2 நம்பருக்கும் நீங்க வாட்ஸ்அப்போ, காலோ பண்ண வேண்டாம். அதே மாரி கீழ இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கும் வாட்ஸ்அப் மட்டும் அனுப்புங்க. சரிங்களாப்பா? ஏன்னா நெறைய பேர் கால் பண்றாங்க. நம்மனால பேச முடியல. ஒரு சில ஸ்டூடண்ட்ஸ்லாம் வந்து நான் பேசுறேன்னு சொல்லியிருக்கேன். அதுவே எனக்கு ரொம்ப சங்கட்டமா தான் இருந்துச்சு. நம்ம இந்த ப்ராசஸ்லாம் முடிச்சுட்டு, நம்ம நெக்ஸ்ட் வீக்ல நான் ஒரு நாள் வந்து நம்ம ஒரு 2 நாள் ஃபுல்லா டைம் குடுக்குறேன். நீங்க வந்து கால் பண்ணுங்க. உங்களோட டவுட்ஸ கேளுங்க. நம்ம அதுக்கு முன்னாடி நான் லைவும் வரேன். சரிங்களா? நாளைக்கெல்லாம் நான் 9 மணிக்கு லைவ் வரேன். ஸோ லைவ்லயும் வந்து நம்ம பேசுவோம். சரிங்களாப்பா? ஸோ நம்மளுக்கு இன்னும் 3 நாள் டைம் இருக்கு பேட்ச் ஸ்டார்ட் பண்றதுக்கு. ஸோ அதுக்குள்ள நம்ம என்னென்ன விஷயங்கள் நம்ம சரி பண்ணிக்கணும். நெறைய விஷயங்கள் நம்ம வந்து சேஞ்சஸ் என்னென்ன குடுக்கணுங்கிறத நீங்களும் சொல்லுங்க. நானும் சொல்றேன். நம்ம எல்லாத்தையும் கலந்து பேசி, நம்ம வந்து பெர்ஃபெக்ட்டா வந்து ரெடி ஆயிக்கிறோம். சரிங்களாப்பா? ஸோ கியூஆர் கோடு வந்து நான் கீழ குடுத்துருக்கேன். ஸோ இதனுடைய கியூஆர் கோடு எல்லாமே வந்து நான் உங்களுக்கு டெலகிராம் குரூப்ல ஷேர் பண்றேன். சரிங்களா? கீழ வந்து நம்மளுடைய அஃபிஷியல் டெலகிராம் சேனல் லிங்க் வந்து நான் அனுப்புறேன். ஸோ எல்லாரும் அதில வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களாப்பா? ஏன்னா அதில தான் நம்ம ஒரு சில ஆடியோ நோட் இதெல்லாம் வந்து குடுப்போம். ஸோ நெறைய ஸ்டூடண்ட்ஸ் வந்து அதில ஜாயின் பண்ணல போல. நெறையா நம்ம சொன்ன விஷயங்களே திரும்ப கேட்டீங்க. ஸோ நான் கீழ இருக்கக்கூடிய இந்த வீடியோக்கு கீழ இருக்கக்கூடிய டெலகிராம் லிங்க்ல எல்லாரும் வந்து ஜாயின் ஆயிருங்க. சரிங்களாப்பா? சரி, ஓகே. தேங்க் யூ. ஷெட்யூல பாருங்க. பார்த்துட்டு உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்க. நான் ஏதாவது விட்டுருந்தேன்னா, அ எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நான் அடுத்த வீடியோல நான் உங்களுக்கு அதுக்கான அப்டேட் வந்து குடுக்குறேன். சரிங்களாப்பா? சரி, ஓகே. ஆல் தி பெஸ்ட். நம்பிக்கையோட இருங்க. கண்டிப்பா ஜெயிக்க போறோம். ஓகேவா? ஸோ, அதில எந்த விதமான மாற்றமும் கிடையாது. வின் வின் கான்செப்ட் தான். சரிங்களா? நீங்க உங்களுடைய வெற்றி, என்னுடைய வெற்றி. சரிங்களாப்பா? ஸோ, கண்டிப்பா இந்த சக்சஸ தடுக்கவே முடியாது யாராலயும். சரிங்களா? 2026 நம்மளுக்கான ஒரு வருஷமா இருக்கும். சரிங்களா? ஸோ, அதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. சரிங்களா? ஸோ, ஆல் தி பெஸ்ட்.
நம்பிக்கையோடு இருங்க. ஷெட்யூலை ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.